அனைவருக்கும் வணக்கங்க. அன்றைக்கி சுவையான முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்களை பார்த்துருவோம். ஒரு 6 வெங்காயம், பெரிய வெங்காயமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 7 தக்காளி, சரியா? வாசனை பொருட்கள், ஏன்னா நான் மசாலா தூளில் மஞ்சள் தூள் போட மாட்டேன், தனியாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். 10 முட்டை, சரியா? 10 பேருக்கு தேவையான குழம்பு இது. வீட்டில் அரைச்ச மசாலா தூள் 2 கரண்டி எடுத்துருக்கிறேன் ப்ராப்பராக. உருளைக்கிழங்கு ஒன்று பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2. கடையை நல்லா காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெடிக்க விட்டுக்கலாம். வெடிக்க விட்டுக்கிட்டு கடுகு கறிவிடக்கூடாது. வெடித்த உடனே நம்ம அடுத்ததை போட ஆரம்பிச்சிடணும். வாசனை பொருட்களை போட்டோமா நல்லா கிளறி நல்லா வாசம் வரும்போது நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட போட்டுருங்க. லைட்டாக கல் உப்பு நான் எப்போயுமே போடுவேன் வதங்கும்போது. ஏன்னா எண்ணெய் நிறைய நான் சேர்க்க மாட்டேன். ஆயில் நிறைய சேர்த்தா ஆயிலை குறைக்குங்கிறது பழமொழி இருக்குது, அது உண்மை. அதனால் ஆயில் நிறைய சேர்க்கக்கூடாது. லைட்டாக நீங்கள் உப்பு போட்டாலே வதங்கிடும். அது கூட கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கிடுவோங்க. இஞ்சி பூண்டை நம்ம ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா மசாலா தூளில் நான் மஞ்சள் தூள் போட்டு அரைக்கலை, அதனால் தனியாக காமிக்கிறேன். போடுங்க. தக்காளியை போட்டோமா நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறி தக்காளியை நல்லா நசுக்கி விட்டு கரண்டி வச்சு நல்லா மசிய விடணும். தக்காளி சாறு ரொம்ப நல்லா இறங்குனா தான் குழம்பு சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா தூளை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறும் போதே நம்மளுக்கு நல்ல வாசனை கொடுக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா தூள், சரியா? அதனால சூப்பராக இருக்கும். தண்ணி நீங்கள் 4 கிளாஸ் ஊற்றினா போதும். முட்டை குழம்பு தண்ணியாக வச்சா சுவையாக இருக்காது. நல்லா ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 4 கிளாஸ் தண்ணி போதும். ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கி மூடியால் மூடிடலாம். உப்பு இப்போ போடுங்க. தேவையான அளவு உப்பு. அரை உப்பு எப்போயுமே போட்டு பழகுங்க. ஏன்னா முதவே நம்ம போட்டோம்னா உப்பு அதிகமாகிட்டால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அரை உப்பு போட்டோம்னா உப்பு பத்தலை நம்ம திரும்பவும் போட்டுக்கலாம். அரை உப்பாக இருந்தால் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம், சரியா? உப்பு அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. அரை முடி தேங்காய் காமிச்சேன்னா அதை அப்படியே அரைச்சிக்கோங்க. நல்லா சின்ன சீரகம் போட்டு அரைச்சி குழம்பு கொதி வரும்போது உள்ளே ஊற்றிக்கணும். அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. தேங்காயை நல்லா கொதிக்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சிடணும். சும்மா வச்சு முட்டையை இந்த மாதிரி உடைச்சி ஊற்றுங்க. அவிச்சு போடுறதான் முட்டை குழம்பு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்படி செய்யாதீங்க. உடைச்சி ஊற்றுங்க. அடுப்பை சிம்மா வைக்கணும். கூட்டி வைக்கவே கூடாது. எக்காரணம் கூட சிம்மா வச்சு 10 முட்டையை உள்ளே ஊற்றியாச்சு. ஊற்றி சிம்மா வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், இந்த மாதிரி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் தேங்காயை உள்ளே ஊற்றிடுங்க. தேங்காயை உள்ளே ஊற்றி பொறுமையாக கிளறுங்க. எப்படி கலர்னாலும் சரி, ஏன்னா முட்டை வெந்துருச்சு. முட்டை ஊற்றும்போது மட்டும் நம்ம அடுப்பை சிம்மா வச்சுக்கணும். முட்டை வெந்ததுக்கப்புறமா எதுவுமே ஆகாது, நல்லா தான் இருக்கும். தேங்காயை ஊற்றி இப்படி கலந்துக்கோங்க. மூடிடுங்க. திருப்பி சிம்மா வைங்க. 2 கொதி வந்த உடனே பச்சை வாசனை போன உடனே இறக்கி இந்த மாதிரி மல்லித்தலையை லைட்டாக தூவிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்காங்க. சுவையான முட்டை குழம்பு ரெடி.